வாசி ஸ்டடீஸ். இது உங்கள் சுகன்யா. இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம்னா ஜெஇ மெயின்ஸ் ஜான் செஷன் எல்லாருமே எக்ஸாம்ஸ் எழுதி முடிச்சாச்சு. அந்த ஜான் செஷன்ஸ்ல உங்களுக்கு மேக்ஸை பொறுத்த வரைக்கும் எந்தெந்த டாபிக்ஸ்ல ஹை வெயிட்டேஜ் கொடுத்துருந்தாங்க, அது மட்டும் இல்லாமல் லாஸ்ட் 6 இயர்ஸ் டேட்டாஸ் எடுத்து அந்த 6 இயர்ஸ் டேட்டாஸ்ல உங்களுக்கு எந்தெந்த டாபிக்ஸ்ல ஹை வெயிட்டேஜ் இருந்திருக்கு, இதை வந்து இந்த ஜான் ஷிஃப்டோட நம்ம கம்பேர் பண்ணி எந்தெந்த டாபிக்ஸ்லாம் இப்போ லிமிட்டட் டைம்ஸ் தான் இருக்குது, அந்த லிமிட்டட் டைம்ஸில் நம்ம எப்படி 99% வாங்குறது, அந்தந்த டாபிக்ஸ் மட்டும் கவர் பண்ணால் போதுமா அப்படிங்கிறது எல்லா இன்ஃபர்மேஷன்ஸ் நான் இந்த வீடியோவில் கொடுத்துருக்கேன். ஸோ இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அதையும் தாண்டி நீங்கள் பார்க்குற புது நம்பராக இருந்தால் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் வாட்ஸ்அப் லிங்க் இருக்குது, அந்த வாட்ஸ்அப் லிங்க்கில் ஜாயின் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி நிறைய அப்டேஷன்ஸ் உங்களுக்கு வந்துக்கிட்டே இருக்கும். இதையும் தாண்டி லைக் பண்ணிட்டு பாருங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் பட்டனை கிளிக் பண்ணும்போது என்னோட நியூ நோட்டிஃபிகேஷன்ஸ் எல்லாமே உங்களோட மொபைலுக்கு ஈஸியாக வரும். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம நிறைய டேட்டாஸ் வந்து அனாலிசிஸ் பண்ணி தான் நம்ம ஒவ்வொரு வீடியோவும் கொடுத்துட்ருக்கோம். இதில் வந்து எஸ்பெஷலி மேக்ஸை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு எந்தெந்த டாபிக்ஸ்லாம் ஹை வெயிட்டேஜ் இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டா டைம் வந்து ரொம்ப கம்மியாக இருக்குது. இப்போ வந்து பப்ளிக் எக்ஸாம் வேறு வந்துட்டு இருக்கு. என்னோட பர்சன்டேஜ் வந்து நியரஸ்ட்டாக வந்து ஒரு 90% இருக்குது, இல்லை ஒரு 80% இருக்குது. இந்த பர்சன்டேஜ் இருக்க மாணவர்கள் 99% வாங்குறதுக்கு என்ன பாசிபிலிட்டிஸ், இல்லை என்னோட பர்சன்டேஜ் வந்து ஒரு 25 தான் இருக்குது, நான் வந்து செலக்டடான போர்ஷன்ஸை மட்டும் படிக்கணும்னு ஆசைப்பட்றேன், அந்த செலக்டட் போர்ஷன்ஸ் மட்டும் என்னன்னு தெரிஞ்சிச்சுன்னா அந்த செலக்டட் போர்ஷன்ஸ் மட்டும் நம்ம படிக்கும்போது கண்டிப்பாக எபவ் 99% வரதுக்கு வாய்ப்புகள் அதிகம் இருக்குதா அப்படின்னு நிறைய மாணவர்கள் क्वेश्चंस கேட்டிருந்தாங்க. ஸோ அவங்களுக்கோசம் தான் இந்த வீடியோ கொடுத்துருக்கோம். இதையும் தாண்டி நீங்கள் பார்க்குற புது நம்பராக இருந்தால் கண்டிப்பாக கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் வாட்ஸ்அப் லிங்க் இதில் ஜாயின் பண்ணிக்கோங்க. கிட்டத்தட்ட 250 ஃபாலோவர்ஸ் வராங்க அப்படின்னா நாம் ஒரு 500 PYQs வந்து நம்ம மேக்ஸ்க்கு தனி, ஃபிசிக்ஸ் தனி, கெமிஸ்ட்ரிக்கு தனி கொடுக்கலான்னு இருக்கோம். ஸோ உங்களுக்கு தேவைப்பட்டதுன்னா கண்டிப்பாக அந்த வாட்ஸ்அப் லிங்க்கில் ஜாயின் பண்ணிக்கோங்க. 250 ஃபாலோவர்ஸ் வராங்க அப்படின்னா கண்டிப்பாக நம்ம கொடுக்கலாம். ஸோ நம்ம ஒவ்வொரு வீடியோவும் தேடி தேடி அனாலிசிஸ் பண்ணி நம்ம கொடுத்துட்ருக்கோம். ஸோ கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள், சரிங்களா? சரி வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இப்போ ஜான் செஷன்ஸ் இருக்கு இல்லைங்க, அந்த ஜான் செஷன்ஸில் கிட்டத்தட்ட 10 ஷிஃப்ட் எக்ஸாம்ஸ் எழுதினாங்க. அந்த 10 ஷிஃப்ட்லேயும் மேக்ஸை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு எந்தெந்த டாபிக்ஸ்லாம் ஹை வெயிட்டேஜ் இருந்தது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ இதுக்கு முன்னாடி எஸ்பெஷலி உங்களுக்கு ஃபிசிக்ஸ் வேணும், கெமிஸ்ட்ரிக்கு வேணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். எனக்கு ஃபிசிக்ஸ் வேணும், கெமிஸ்ட்ரி வேணும், நான் வந்து வாட்ஸ்அப் லிங்க்கில் ஜாயின் பண்ணிட்டேன் அப்படிங்கிறத ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி ஜாயின் அப்படிங்கிறத கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக நிறைய கமெண்ட்ஸ் வருது அப்படின்னா நாம் அடுத்தடுத்த வீடியோஸ் நம்ம ஃபிசிக்ஸ் ஆகட்டும் சரி, கெமிஸ்ட்ரி ஆகட்டும் சரி, இந்த மாதிரி டேட்டா அனாலிட்டிக்ஸ் படி நம்ம வந்து போடலாம் உங்களுக்கு, சரிங்களா? இப்போ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து நம்ம இங்கே கொடுத்துருக்கோம் பாருங்க, ஒவ்வொரு டாபிக்ஸ்க்கும் உங்களுக்கு மொத்தம் 10 ஷிஃப்ட்ல எத்தனை கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க அப்படிங்கிறத நம்ம கொடுத்துருக்கோம் பாருங்க. 3Dயில் வந்து உங்களுக்கு வந்து 19 கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க, சீக்வன்ஸில் உங்களுக்கு வந்து 16 கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க. ஸோ நம்ம ஒவ்வொரு ஷிஃப்ட்டுமே நம்ம இங்கே மென்ஷன் பண்ணியிருக்கோம். ஸோ செக் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும், சரிங்களா? அதே மாதிரி ஃபங்க்ஷன்ஸ்லேருந்து 14 கொஸ்டின்ஸ், டிஃபைனைட் இன்டகிரேஷன்ஸில் 13 கொஸ்டின்ஸ், ப்ராபபிலிட்டிலேருந்து 13 கொஸ்டின்ஸ், டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன்ஸ்லேருந்து 12 கொஸ்டின்ஸ், அடுத்து ஏரியா அண்டர் கர்வ்ஸ்லேருந்து 12 கொஸ்டின்ஸ், அதுக்கு அடுத்து பார்த்தீங்க அப்படிங்கிற பட்சத்தை வெக்டர் அல்ஜிப்ரா, பைனாமியல் தியரம், செட்ஸ், இது மூணுலையுமே உங்களுக்கு 11 கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க. அதுக்கடுத்து காம்ப்ளெக்ஸ் நம்பர், அதுக்கடுத்து பெர்முடேஷன் கம்பினேஷன்ஸ், அதுக்கடுத்து ஸ்ட்ரெயிட் லைன்ஸ், அதுக்கடுத்து மேட்ரிக்ஸ், பாரபோலா, இதுல எல்லாம் உங்களுக்கு வந்து 10 கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க. ஸோ ஒவ்வொரு ஷிஃப்ட்லையும் நம்ம கால்குலேட் பண்ணி எத்தனை கொஸ்டின்ஸ் டோட்டலாக இருக்குது அப்படிங்கிறத நமக்கு கொடுத்துருக்கோம். அதே மாதிரி உங்களுக்கு டிட்டர்மினன்ஸ், அதுக்கடுத்து எலிப்ஸு, அது குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன்ஸ், சர்க்கிள்ஸ், லிமிட்ஸ், ஸோ இதில் இல்லாமல் உங்களுக்கு கொஸ்டின்ஸ் லிமிட்டட் கொஸ்டின்ஸ் மட்டும் தான் கேட்டிருக்காங்க. ஒரு சில ஷிஃப்ட்லாம் ஒரே கொஸ்டின் தான் பாருங்கள். ட்ரிக்னாமெட்ரிக் ஈக்குவேஷன்ஸ்ங்கிறது ஒரே ஒரு ஷிஃப்ட்டில் மட்டும் தான் ஒரு கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க. ஸோ இதெல்லாம் வரும்போது உங்களுக்கு வந்து பாருங்கள் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன்ஸ்லேருந்து கொஸ்டின்ஸே கேட்கல. ஸோ இதுலேருந்து நம்ம சொல்ல வேண்டியது என்ன அப்படின்னா, லிமிட்டட் டைம்ஸ் தான் உங்களுக்கு இருக்குது. அந்த லிமிட்டட் டைம்ஸில் நம்ம எப்படி யூட்டிலைஸ் பண்ணணும், நம்ம போர்ஷன்ஸை வந்து எப்படி படிக்கணும், எதுக்கு வந்து மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் டாபிக்ஸ்க்கு எதுக்கு ஹை வெயிட்டேஜ் ப்ரையாரிட்டி இருக்குது, அதுக்கு நம்ம எவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து நம்ம அந்த டைமை வந்து ஒதுக்கி நம்ம வந்து செலக்டிவாக படிக்கணும் அப்படிங்கிறதுக்கோசரம் தான் இந்த வீடியோ. ஸோ கண்டிப்பாக நீங்கள் வந்து இப்போ ஒரு 60% இருக்கீங்க, ஸோ கண்டிப்பாக நீங்கள் வந்து இப்போ ஒரு 60% இருக்கீங்க, ஒரு 70% இருக்கீங்க அப்படிங்கிற மாணவர்கள்லாம் ஸோ இந்த வந்து எதுக்கு அதிக வெயிட்டேஜ் கொடுத்துருக்காங்களோ அந்த வெயிட்டேஜ் இருக்கிற டாபிக்ஸ் மட்டும் நீங்கள் செலக்டடாக படிச்சிங்கன்னா போதும். சரி, நீங்கள் வந்து ஒரு 6 இயர்ஸ் டேட்டாஸ் இருக்குது அப்படின்னு சொன்னீங்களே, ஸோ அது என்ன டேட்டா அப்படிங்கிறது நீங்கள் கேட்கலாம். பாருங்கள், நம்ம உங்களுக்கு 6 இயர்ஸ் டேட்டாஸ் கொடுத்துருக்கோம். இது வந்து 2020ல் உங்களுக்கு வந்து எத்தனை 3Dயில் வந்து எத்தனை கொஷின்ஸ் வந்து பர்சன்டேஜ் கணக்காக நம்ம இங்கே கொடுத்துருக்கோம். பர்சன்டேஜில் உங்களுக்கு எத்தனை கொஷின்ஸ் கேட்டிருக்காங்க, அதே மாதிரி 2021ல் உங்களுக்கு எத்தனை பர்சன்டேஜ் ஆஃப் கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க, 2022ல் எத்தனை பர்சன்டேஜ், 2023ல் எத்தனை பர்சன்டேஜ், 2024ல் எத்தனை பர்சன்டேஜ்,
2025ல உங்களுக்கு வந்து எத்தனை பர்சன்டேஜ் கேட்டிருக்காங்க அப்படிங்கிறத நம்ம இங்கே கொடுத்துருக்கோம். ஸோ இதுலேருந்து நமக்கு வந்து சொல்ல வேண்டியது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எஸ்பெஷலி நம்ம முன்ன சொன்னது தாங்க, செலக்டிவான போர்ஷன்ஸை எடுத்து படிங்க. செலக்டிவாக எடுத்து நான் செல்ஃப் ஸ்டடி பண்ணுறேன், செலக்டிவான போர்ஷன்ஸ் மட்டும் தான் இப்போ என்னால் கவர் பண்ண முடியும் அப்படின்னா இந்த போர்ஷன்ஸை மட்டும் நீங்கள் கவர் பண்ணிங்கன்னா போதும். லிமிட்டடாக கீழே வர போர்ஷன்ஸ் எல்லாம் நீங்கள் கவர் பண்ணிவிட்டு அதுக்கு டைம் வேஸ்ட் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பர்சன்டேஜ் கம்மியாக இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இப்போ நம்ம கீழேயுமே இங்கே கொடுத்துருக்கோம் பாருங்கள், நிறைய இருக்குது. ஸோ 1 by 1 நம்ம பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து உங்களுக்கு 3Dயில் வந்து உங்களுக்கு வந்து லாஸ்ட் இயர் கம்பேர் பண்ணும்போது இந்த வருஷம் வந்து உங்களுக்கு 7.6% தான் கொடுத்துருக்காங்க. லாஸ்ட் இயர் வந்து பாருங்கள் 2023ல 11.8 ஹை ப்ரியாரிட்டி கொடுத்துருந்தாங்க. ஸோ எப்படினாலும் உங்களுக்கு 3Dயில் வந்து கம்பல்சரி உங்களுக்கு நல்ல பர்சன்டேஜ் இருக்கிற கொஷின்ஸ் தான் கேட்குறாங்க. ஸோ 3D நீங்கள் படிச்சுக்கலாம். அதே மாதிரி சீக்வன்ஸ் அண்ட் சீரீஸ்லையும் பாருங்கள், சைமல்டேனியஸாக எல்லா வருஷத்துலையும் உங்களுக்கு வந்து அந்த கொஷின்ஸ் வந்து கேட்டுகிட்டே தான் இருக்காங்க. அப்போது சீக்வன்ஸ் அண்ட் சீரீஸை மிஸ் பண்ணாமல் படிச்சுக்கோங்க. அதுக்கடுத்து ஃபங்க்ஷன்லேயுமே உங்களுக்கு பாருங்கள், உங்களுக்கு லாஸ்ட் இயர் கம்பேர் பண்ணும்போது இந்த வருஷம் வந்து உங்களுக்கு லைட்டாக தான் குறைஞ்சிருக்கு. அதே மாதிரி டிஃபைனைட் இன்டிகிரேஷன்ஸும் லாஸ்ட் இயர் கம்பேர் பண்ணும்போது ஒரு பாயிண்ட் வந்து குறைஞ்சிருக்கு. அதே மாதிரி ப்ராபபிலிட்டியும் உங்களுக்கு வந்து சைமல்டேனியஸாக ஒரே மாதிரி இருக்குது. அதுக்கடுத்து ஏரியா அண்டர் கர்வும் உங்களுக்கு வந்து ஒரே மாதிரி தான் இருக்குது. இதில் மட்டும் உங்களுக்கு கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. அதுக்கடுத்து டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷனுமே உங்களுக்கு பாருங்கள், உங்களுக்கு வந்து லாஸ்ட் இயரை கம்பேர் பண்ணும்போது உங்களுக்கு இந்த வருஷம் லைட்டாக குறைஞ்சிருக்கு. சரிங்களா? அதுக்கடுத்து நம்ம வந்து பார்த்தோம் அப்படின்னா கீழே வந்துக்கிட்டே இருந்தீங்கன்னா உங்களுக்கு பாருங்கள், இது எல்லாமே உங்களுக்கு வந்து வெக்டர் அல்ஜிப்ரா, பைனாமியல் தியரம், செட்ஸ் அண்ட் ரிலேஷன்ஸ், பெர்மியூட்டேஷன்ஸ், கம்பைனேஷன்ஸ், அதுக்கடுத்து மேட்ரிக்ஸ், அதுக்கடுத்து காம்ப்ளெக்ஸ் நம்பர், ஸ்ட்ரெயிட் லைன்ஸ், பேரபோலா. ஸோ இது எல்லாமே நீங்கள் வந்து கண்டிப்பாக நீங்கள் வந்து ஓரளவுக்கு கவர் பண்ணிடுங்க. ஸோ ஹை வெயிட்டேஜ் இதுதான். ஸோ பேரபோலாம் கூட பாருங்கள், உங்களுக்கு வந்து லாஸ்ட் இயர் வந்து ரொம்ப லிமிட்டடாக தான் கேட்டிருந்தாங்க. பட் இந்த வருஷம் கொஞ்சம் இருக்குது. ஸோ பேரபோலா கூட கொஞ்சம் ஆசிலேஷன் வச்சுக்கலாம். பட் வந்து இந்த ஸ்ட்ரெயிட் லைன் ஃபஸ்ட்டு இருக்கிற 14 டாபிக்ஸுமே நீங்கள் வந்து ஓரளவுக்கு கவர் பண்ணி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் ரிமைனிங் டாபிக்ஸ் எதெல்லாம் படிக்கலாம் அப்படின்னா உங்களுக்கு வந்து சப்போஸ் டைம் இருக்குது அப்படின்னா ரிமைனிங் டாபிக்ஸ் வந்து இங்கே பாருங்கள், உங்களுக்கு இந்த க்ரீன் கலரில் கொடுத்துருக்கேன். அது வந்து பாருங்கள், லாஸ்ட் இயர் வந்து உங்களுக்கு வந்து அதாவது 2020ல் உங்களுக்கு வந்து 5.3 கேட்டிருந்தாங்க. பட் வந்து டிட்டர்மினன்ஸ் வந்து உங்களுக்கு வந்து இந்த வருஷம் வந்து அவ்வளோதான் கேட்டிருக்காங்க. அதே மாதிரி சர்க்கிள்ஸு உங்களுக்கு வந்து லாஸ்ட் இயரை கம்பேர் பண்ணும்போது இந்த வருஷம் கொஞ்சம் லிமிட்டடாக தான் கேட்டிருக்காங்க. ஸோ இதெல்லாமே கொஞ்சம் ஓரளவுக்கு கவர் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி கண்டினியூட்டி அண்ட் டிஃபரன்ஷியபிலிட்டிக்கு உங்களுக்கு பாருங்கள், லாஸ்ட்டு 3 இயர்ஸில் தான் உங்களுக்கு கொஞ்சம் ஜாஸ்தி கேட்டிருக்காங்க. இந்த 3 இயர்ஸில் வந்து உங்களுக்கு கொஞ்சம் கம்மியாக தான் கேட்டிருக்காங்க. அதையும் தாண்டி உங்களுக்கு பார்த்தீங்கன்னா லாஸ்ட்டு கீழே வரும்பொழுது உங்களுக்கு வந்து அப்ளிகேஷன்ஸ் அண்ட் டெரிவேட்டிவ்ஸ். ஸோ இதுலேயுமே உங்களுக்கு வந்து இந்த லாஸ்ட்டு 3 இதில் தான் உங்களுக்கு வந்து நிறையா கேட்டிருக்காங்க கொஸ்டினோட வெயிட்டேஜ். பட் இந்த டாபிக்ஸ்லாம் உங்களுக்கு கொஸ்டினோட வெயிட்டேஜ் வந்து கம்மியாக தான் கேட்டிருக்காங்க. ஸோ அப்படின்னு பார்க்கும்போது உங்களுக்கு கீழேலாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஓரளவுக்கு ரொம்ப கம்மியாக தான் இருக்குது. ஸோ இந்த டாபிக்ஸ்க்கு நீங்கள் வந்து முன்னுரிமை கொடுக்காம மேலே சொன்னோம் பார்த்தீங்களா, மேலே சொன்ன இந்த டாபிக்ஸ்லாம் நீங்கள் வந்து இன்னும் கொஞ்சம் வந்து டைம் ப்ரையாரிட்டி கொடுத்து நீங்கள் படிச்சிங்க அப்படிங்கிற பட்சத்தில் கண்டிப்பாக உங்களுக்கு வந்து நிறைய பர்சன்டேஜ், அதாவது எபோவ் 95% வரதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. இதையும் தாண்டி இன்னும் கொஞ்சம் நம்ம கீழே டெப்த்தாக போகிறோம் அப்படின்னா உங்களுக்கு 99% வரதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. சரிங்களா? ஸோ கண்டிப்பாக நீங்கள் வந்து இந்த டாபிக்ஸை கவர் பண்ணுங்கள். லிமிட்டட் டைம் தான் இருக்குது. இந்த லிமிட்டட் டைமில் எப்படி யூட்டிலைஸ் பண்ணி நீங்கள் கவர் பண்ண முடியும் அப்படிங்கிறத நோட்டீஸ் பண்ணி கவர் பண்ணுங்கள். இதையும் தாண்டி நம்ம உங்களுக்கு ஒரு சின்ன வேண்டுகோள் வைக்கிறோம். இது என்ன அப்படின்னா, மேக்ஸை பொறுத்த வரைக்கும் நம்ம எந்தெந்த டாபிக்ஸ் இம்பார்ட்டன்ட் டாபிக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டோம். ஈவன் தோ ஃபிசிக்ஸ் அண்ட் கெமிஸ்ட்ரிக்கும் உங்களுக்கு இம்பார்ட்டன்ட் டாபிக்ஸ் இந்த மாதிரி டேட்டாஸ் வேணும் அப்படின்னா கீழே கமெண்ட் பாக்ஸில் ஃபிசிக்ஸ் அண்ட் கெமிஸ்ட்ரி ஜாயின்னா நீங்கள் வாட்ஸ்அப் லிங்க்ல ஜாயின் பண்ணிட்டீங்கன்னா ஜாயின் இந்த 3 கமெண்ட்டில் கமெண்ட் பண்ணுங்கள். நிறைய கமெண்ட்ஸ் வருது அப்படின்னா அடுத்த வீடியோவே நம்ம ஃபிசிக்ஸ்க்கும் கெமிஸ்ட்ரிக்கும் நம்ம போடலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், தெரியாதவங்க தெரிஞ்சுக்கிட்டும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் பட்டனை கிளிக் பண்ணும்போது என்னோட நியூ நோட்டிஃபிகேஷன்ஸ் எல்லாமே உங்களோட மொபைலுக்கு ஈஸியாக வரும். Thank you for watching. Bye-bye.